கடகராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் வந்துட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்கறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக அதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. ஏன்னா கடந்த 2.5 வருடமாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியால நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சவங்க தான் கடகராசிக்காரங்க. பெரிதான பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. குடும்பத்தில் பிரச்சனை, தொழில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் எல்லாமே கடந்த 2.5 வருஷமாக கடகராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. மே 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. அதாவது மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்க இருக்குது. இந்த கடகராசிக்காரங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது இந்த ராகுகேது பயிற்சி நினைச்சுதான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாரு, கெட்டது பண்ணுவாரு, ஆனா கண்டுபிடிச்சலாம். ஆனா ராகுகேது என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. வரக்கூடிய நாட்கள்ல இந்த வருடகிரகங்கள் மூலமாக கடகராசிக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து நடக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க இந்த அஷ்டமத்து சனி நடக்கும்போது தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்துட்டு இருந்திருக்கும். கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட இருக்க நபர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. மற்றவங்க நம்பி நீங்க என்னைக்குமே இருக்க மாட்டீங்க. நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறீங்க தான் கடகராசிக்காரங்க. கொடுத்த சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே இந்த சொல்லி காட்டுற பழக்கங்கிறது கடகராசிக்கு சுத்தமாவே பிடிக்காது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மே 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் அப்படியே முன்னேற்றம் அடைய போகுது. அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு கடகராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க. இந்த 5 லட்சம் அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, இல்லை ஒரு மேரேஜ் செலவுக்கு, இல்லை வீடு கட்டுறதுக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கடன் வாங்கி இன்னமே கட்ட முடியாமல் நிறைய கடகராசிக்காரங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி இருக்க மூலம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய 6-7 மாதங்களில் வரப்போறதுனால ஒரு 10 ரூபா கிடைக்கிறதுல உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் 100 ரூபா அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் மூலமாக இந்த 2025 முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தோட இந்த 2025 கம்ப்ளீட் பண்ணி 2026 கடகராசிக்காரங்க அடியெடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு வரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேலையா இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேலையா இருக்கும். என்னடா பண்றது, குடும்ப கஷ்டத்துக்காக போய் மாட்டிக்கிறமே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த
வேலை கண்டிப்பாக உங்களுக்கு 100% கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுது. தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, ஒரு 5-6 வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு சரியான ஒரு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவே இருந்திருக்கும். ஏன்னா வந்து திருமணம் வரன் பார்ப்பாங்க, திடீர்னு வந்து நிச்சயதார்த்த வரைக்கும் போகும், யாராவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடகராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் நிலை ஆகாமல் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடியறதுக்குள்ள நிச்சயம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கதான் போகுது. வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி, பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து 5 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். ஏன்னா குரு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் அற்புதமாக நடக்க போகுது. அந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடகராசிக்காரங்க தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிரேக்கப் ஆகும், எதுக்குன்னே தெரியாமல் பிரேக்கப் ஆகும், வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, இதற்காகவே பிரிஞ்சு போயிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கடகராசிக்கு அதிகமாகவே உள்ளது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளில் உங்கள் வீட்டில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே எல்லா ஃபங்க்ஷனுமே உங்கள் வீடுகளில் நடக்க போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் விரைவில் கிடைக்கும். சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அடைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேர் வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரனோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், சொத்து பத்து வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை தான் வந்து செலுத்த போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த 2025 முடியறதுக்குள்ள கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அதாவது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் தான் வந்து நிறைய பிரச்சனை எல்லாமே வந்து கடகராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திக்கிறீங்க. ஏன்னா என்ன நோயினே தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் 2000 3000 செலவாயிட்டு இருக்கு சாமியா. அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திக்கிறீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ராகு கேது மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ரிசல்ட்டை நினைச்சு நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும். உங்க வீடு
தேடி புதிய நபர் ஒருத்தர் வரப்போகிறார். அவர் வந்து அவர்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக அவர் அழைத்து செல்வார். அது வந்து உங்களுக்கு காதலியாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், புதிதாக ஒரு நண்பராக கூட இருக்கலாம். இவர்கள் மூலமாக இந்த வரக்கூடிய மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புதிதாக ஒரு நபர் வரதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச தப்பை எல்லாமே அவர் சுட்டிக்காட்டி நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக உங்களுக்கு அழைத்து செல்வாங்க.